இப்போ யமாவோட எஃப்சிஎஸ் எஃப்ஐ வெர்ஷன் 4 ஆமாங்க. எனக்கு வெஹிக்கிளோடைய லுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு டோன்லேயே இருக்கணும். அட் த சேம் டைமில் எனக்கு ஃபேமிலி பர்பஸுக்கும் அந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது ஓரளவுக்கு பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம் ஆமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு மேஸ்குலேட்டான அந்த ஒரு நேக்கட் ஸ்டைலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளுடைய டிசைன்ன்றது ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட கலர் ஸ்கீம்ஸ் வேறு இருக்குது. அந்த ஒரு விஷயங்கள் இந்த வெஹிக்கிளுடைய டிசைனை இன்னுமே ஒரு பெட்டரான ரேஞ்சில் எடுத்துகிட்டு போகுது. அப்படின்றப்ப டிசைன் விஷயத்தில் நல்ல ஒரு ரேஞ்ச் உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த டிசைனில் இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தோன்னா இதில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு சீட்டிங் மாதிரி விஷயங்கள்லாம் சிங்கிள் பீஸ் செட்டப்பு, அது இல்லாமல் உங்களுக்கு சீட்டிங் ஓரளவுக்கு லென்த்தியாக இருக்குன்றப்ப அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸ் மாதிரி விஷயங்களையும் இந்த ஒரு இன்ஜினில் ஓரளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு வெஹிக்கிளில் உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும். ட்ரை பண்ணலாம்லாம் கிடையாது. மற்ற ஸ்போர்ட்டி நேக்கிட் வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அதுக்கடுத்து ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் நெகட்டிவ் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஓகேவான ஒரு ஃபீச்சர்ஸ், லைட்டிங்லாம் ஃபுல் எல்இடின்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு குறை கிடையாது. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மாடிபுலேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 12.2 bhp ஆஃப் பவர் ஸ்பீட், 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் 115 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்போர்ட்டியரான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. பட் ஒரு லாங் டிரைவ் பர்ஃபார்மன்ஸும் டே டு டே சிட்டி கம்யூட்டுக்கும் ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்கும் இந்த வெஹிக்கிளுடைய பவர்ன்றது. உங்களுக்கு வெஹிக்கிள் நல்ல ரிஃபைண்டாக ஓடும் இன்ஜின். அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா 50 km வரைக்கும் சொல்கிறாங்கன்றப்ப இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ் இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுன்றதுல டவுட் இல்லை. பட் நான் இன்னொரு விஷயம் இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் பற்றி பேசும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த வெஹிக்கிளுடைய ஹைப்ரிட் மாடலை வந்து இப்போ அந்த ஆட்டோ எக்ஸ்போ ஒன்று நடந்துச்சு பாருங்க, அதில் வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த வெஹிக்கிள் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படியும் சாலிடாக 60-70 km வரைக்கும் மைலேஜ் தரும். நல்ல ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் ஆஃபர் பண்ணுன்றப்ப ரியலி உங்களுக்கு இன்னும் நல்ல பெட்டர் மைலேஜ், இன்னும் பெட்டர் பவரோட Yamaha FZS எடுக்கணும்னு இருந்தாலே இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அந்த ஒரு ஹைப்ரிட் மாடல் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் லான்ச் ஆனால் நீங்கள் அதையும் எடுக்கலாம். பட் அர்ஜென்ட் இருப்பா இதையும் எடுக்கலாம். இதுவும் நல்ல ஆப்ஷன் தான். அதுக்கடுத்து பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க்கு, பின்னாடியும் டிஸ்க்கு, டுவெல் சேனல் ஏபிஎஸ்லாம் கிடையாது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான். உடைய டோட்டல் வெயிட் 136 kg, சீட் 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,61,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,62,000 கிட்ட வரைக்கும் வருது. அந்த ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா ஒரு